வாட் ஐ ஈட் இன் எ டே பார்க்கலாமாங்க. கோதுமை ரவை உப்புமா, அதுலேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, சாம்பார்லேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, அது கூடவே பீனட்ஸ் பாயில் பண்ணி வச்சது, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு தர்பூசணி, இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மிட் மார்னிங்கில் ஒரு பொமக்ரானேட்டு நானும் பாப்பாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, கொஞ்சமாக வெள்ளரிக்காய் ஹஸ்பண்ட் பேக் பண்ணதுக்கு ரிமைனிங் இருந்ததை அதையும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் ஹைலைட்டு. வெண்டைக்காய் பொரியல் நிறையா, அப்புறம் சாம்பாரில் இருந்த நிறைய காய்கறிங்க. இது வந்துட்டு நம்ம ஊர் டிஷ்ஷு தான். ஆமாங்க, பழைய சோறு மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ரைஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். டின்னருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு அண்டா நிறையா மீதி இருந்த சாம்பாரில் வந்துட்டு நைட்டு வந்துட்டு மினி இட்லி தான் வந்துட்டு பையன் கேட்டிருந்தான், அவனுக்காக செஞ்சேன். பட் எனக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டேன். கேரட்டு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றி சும்மா கமன்னு சுட சுட வந்துட்டு மினி இட்லி சாம்பார் சரவண பவன் ஸ்டைலில். இன்றைக்கி சாப்பிட்ட எல்லாமே என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரேட். அதனால தான்